இந்த ஊர் பெரிய பட்டினத்தார் பிறந்த ஊர். கோவில் கிபி 12ஆம் நூற்றாண்டில் சோழர்களால் கட்டப்பட்ட கோயில். கல்வெட்டுகள் கிபி 5ஆம் நூற்றாண்டுக்கு சான்றாக இருந்தாலும் இது ஒரு புனிதமான சைவ கோயிலாக கருதப்படுகிறது. ஏனெனில் இது இறைவனின் 5 கம்பீரமான பிரபஞ்ச நடன அரங்குகளில் பஞ்சசபை ஒன்றாகும். ரத்ன சபாய் என்று அழைக்கப்படும் சிவன். மற்ற 4 சபைகள் சிதம்பரம் நடராஜர் கோவில், கனக சபை, மீனாட்சி அம்மன் கோவில், மதுரை ரஜத சபை, குற்றாலம் திருக்குற்றாலம் சித்திர சபை மற்றும் நெல்லையப்பர் கோவில், திருநெல்வேலி தாமிர சபை. ஒருமுறை இறைவன் ஆழ்ந்த பிரபஞ்ச நடனத்தில் மயங்கிய போது இறைவனின் கணுக்கால் நகைகள் பூமியில் விழுந்து 5 இடங்களில் சிதறி அவற்றில் திருவாலங்காடும் ஒன்று என்று புராணம் கூறுகிறது. இந்த தளம் டிஎன் பாடல் பெற்றா ஸ்தலம் இல் கொண்டாடப்படும் 275 சைவ சமய தலங்களில் ஒன்றாகும். இக்கோயில் அதன் கட்டிடக்கலை சிறப்புக்காக மட்டுமல்ல, மல்லிகார்ஜுனருடன் தொடர்புடைய புராணங்களுக்கும் பெயர் பெற்றது. சன்னதியில் உள்ள முதன்மை கடவுள் வதாரண்யேஸ்வரர் என்றும் இறைவனின் துணைவி வண்டார்குழலி அம்மன் என்றும் அழைக்கப்படுகிறார். ஸ்தல விருட்சம் என்பது வடகிழக்கில் கருவறைக்கு பின்னால் அமைந்துள்ள ஒரு பெரிய ஆலமரமாகும். இக்கோயிலில்தான் சிவபெருமான் காரைக்கால் அம்மையார் பெயர் அவர்களின் தலையில் கைலாச மலைக்கு மாரத்தான் நடைப்பயணத்தை மேற்கொள்ளுமாறும் அவரது பிரபஞ்ச நடனத்திற்கு எங்கும் நிறைந்த சாட்சியாக இருக்கும்படியும் வேண்டுகோள் விடுத்தார். பாரம்பரிய சோழன் கோயில் கட்டிடக்கலைக்கு இணங்க அனைத்து வகையிலும் கோயில் முழுமையடைந்தது. இது ஒரு சைவ கோவிலுக்கு பொதுவானது. ஒரு காலத்தில் ஆலமரங்கள் நிறைந்த வனமாக இருந்த இந்த கோவிலின் மாயமான இடத்தால் சன்னதியின் முக்கியத்துவம் அதிகரிக்கிறது. கோயிலில் ஒரு பெரிய தொட்டியும் உள்ளது. இக்கோயிலில் சிவராமன், மகரத்தில் மற்றும் திருவாதிரை, தனூர் திருவிழாக்கள் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன.